கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. லாயர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அபிராமி கிட்ட. என்ன மேடம், எப்போவுமே குடும்பம் வந்துட்டு ஒன்றா இருக்கணும் நீங்கள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க, இப்போ திடீர்னு வந்துட்டு சொத்தை பிரிக்கணும்னு சொல்கிறீங்களே ஏன் மேடம் அப்படின்னு கேட்க, காலத்தோட கட்டாயம் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பேசிகிட்டு இருக்கா. அத்தாடி அந்த 5 பைசா மூஞ்சிக்கும் இந்த ஃப்ராடுக்கும் வந்துட்டு கண்ணை பார்த்துக்கணுமே, 2 உருண்டை கண்ணு தான். அதுலேயும் ரியா இங்கேருந்து கண் காமிக்க, அந்த பக்கம் ஐஸ்வர்யா சொத்தெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ராடுங்களும் பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. அதில் வந்துட்டு அபிராமி ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க, அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யார் யார் நோட் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல. நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் கடவுள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, அது வந்துட்டு என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு. இந்த டைலாக் யார் யாருக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி மேடம், எழுதிடலாம், யார் பேரில் அப்படின்னு கேட்க, அதை வந்துட்டு நான் தனியாக சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, ஏமா எல்லார் மாதிரியும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி கேட்குறாங்க. எல்லாருக்கும் தானே எழுதி கொடுக்க போகிறீங்க, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க போகிறீங்க, நீங்கள் எல்லார் மாதிரியே தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிரும்ப்பா, நான் போய் வக்கீல்கிட்ட பேசிட்டு வந்துடுறோம் நானும் உங்கள் அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு தனியாக ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சொல்லுங்கள் மேடம், உங்கள் சொத்தை யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறமேட்டு அபிராமி வந்துட்டு சைலண்ட்டாக ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது, அதாவது நமக்கு மியூட் போட்டு காமிச்சிட்டாங்க. அப்புறமேட்டி வக்கீலும் சரிங்க நாங்கள் வந்துட்டு இதை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. சரிங்க வக்கீல், வேமா வந்துட்டு இதெல்லாம் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி கொண்டு வாங்க, நாங்கள் வந்துட்டு சைன் போட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. அபிராமியோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காயே பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க அப்படின்னு கேட்க, இல்லைனாச்சியா நீ எடுத்த முடிவு சரிதானா, நாளை பின்ன நம்ம பிள்ளைங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது, எனக்கே ஒரு மாதிரி என்ன நடக்கும்னு பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, எது நடந்தாலும் பரவாயில்லைங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லைனாச்சியா எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது, நம்ம எடுத்த முடிவில் வந்துட்டு எதுவும் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்க, இல்லைங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இந்த முடிவை மாற்றுற மாதிரியெல்லாம் கிடையாது, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிடுறேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிச்சிருக்காங்க. அதான் நமக்கே வந்துட்டு தெரியுமே, சொத்தெல்லாம் வந்துட்டு கார்த்தியோட பேருக்கு வந்துட்டு மாற்றிடுறாங்க. நம்ம ப்ரோமோவில் பார்த்தது தான். அதில் தான் வந்துட்டு ஆனந்த் கோவத்தில் ரைஸ் ஆகி வந்துட்டு கத்துறாரு. இந்த ஸ்பின்னிங் மில்லில் வந்துட்டு நாங்கள் ராப்பகலாக உழைச்சிருக்கேன், எனக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும், எனக்கு தான் ஃபுல்லாக வந்துட்டு சொத்து வரணும், நீங்கள் என்னென்னா அவனுக்கு ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் வந்துட்டு உன்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை போட்டு கத்துறாரு இல்லையா. அதுக்கடுத்து தான் இவனை வந்துட்டு 1 மாதம் எல்லார் மாதிரியும் வந்துட்டு லேபராக இருந்து கஷ்டப்பட சொல்லுங்கள், அதுக்கடுத்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு நான் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், அப்படி வந்துட்டு நான் இந்த சவாலில் ஜெயிச்சு காமிச்சிட்டேன்னா இனிமேல் நீ சொத்தை பற்றியே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்த்தி லேபர் ஒர்க்குக்கு வந்துட்டு ட்ரெஸ் போடுவாங்களே அந்த மாதிரிலாம் போட்டு மாதம் வந்துட்டு இறங்கி வர்ற மாதிரி தான் நம்ம ப்ரோமோவில் பார்த்துட்டோம். இனிமேல் கார்த்தி அந்த வேலையில் இருக்கிறது, இதுங்க எல்லாம் சேர்ந்து குடைச்சல் கொடுக்கறது, அந்த மாதிரி வந்துட்டு சீன்ஸ் கொண்டு வரலாம். இதுக்கிடையில் ரியாவோட ஹஸ்பண்டுக்கு கார்த்தி வந்துட்டு ஒன் டைம் கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இன்னுமா அந்த ரியாவோட ஹஸ்பண்ட் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு, ஏயா டேரக்டர் உன்னோட கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது கார்த்தி சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரியாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது இந்த 1 மந்தில் கூட நடக்கலாம். அதுக்கடுத்து மீனாட்சி சேர்ந்து வாழ்கிறது. ஆனால் இதில் ஒரு இடிக்கிற பாயிண்ட் என்னன்னா, ஆனந்த் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு பண்ணக்கூடாத துரோகத்தை பண்ணியிருக்காரு, அதுவும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டு மறுபடியும் கூட இருக்கிற பொண்ணை வந்து தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்ததுக்கப்புறம், ஐயோ மீனாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டேனே, நான் மீனாட்சி கூட சேர்ந்து வாழ்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஆனால் இவ்வளோ நாள் மீனாட்சியை கஷ்டப்படுத்தினாங்களே, அப்போ அவங்க என்ன வேணால் தப்பு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நீ மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி வந்துட்டு கதை கொண்டு வந்துடுவாங்களா, அப்படியே தானே ரியல் லைஃப்லையும் அப்போ நம்ம இப்படி பண்ணிக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோமோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க.